ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சிவா விலாகு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம திருவண்ணாமலை போகிறதுனால நேரமாக எந்திரிச்சாச்சு. நேரமாக அதுக்காகன்னு இல்லை, இன்றைக்கி வரேன் ஸ்கூல் இல்லையா, அதனாலே கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சாச்சு. குக்கரில் சாப்பாடு வச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகி தான் எந்திரிச்சிருக்கேன். குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. தக்காளி தொக்கு தான் இப்போ வந்து பண்ண போகிறேன். டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன். தக்காளி தொக்கு வச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கழுவணும், தண்ணி பிடிக்கணும், பாத்திரம் விளக்கணும். காலையில் இருந்துச்சு, கோலம் போட்டாச்சு. பாருங்கள், ரங்கோலி கொஞ்சம் ஸ்மாராக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் எப்பவுமே கோலம் சூப்பராக போடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்மார் தான். ஏன்னா தெரியல, தூக்க கலக்கத்துலேயே ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அது மாதிரி ஆகிடுச்சு. தூங்கிட்டு இருக்காங்க உள்ள தம்பி பாப்பாலாம். எல்லாத்தையும் எழுப்பிட்டு இனிமேல் குளிக்க சொல்லணும். நானும் வீட்டெல்லாம் துடைக்கணும். வீடெல்லாம் துடைச்சிட்டு தான் கிளம்பணுங்க. பாருங்கள், சாப்பிட்டுட்டு டேபிள் மேலாம் போட்டு வச்சுருக்காங்க தட்டு. எல்லாத்தையும் என்ன சொல்கிறதுனே தெரியல. திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. தொழுதூர் போயிட்டு தான் நாங்கள் வந்து பஸ் ஏறணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ட்ராவல். டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் 2.5 மணி நேரத்தில் போய்டும். கொஞ்சம் டிராஃபிக் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஓகே, வாங்க எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போகலாம். நீங்கள் கூட வீடியோக்குள்ளே வாங்க. பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தாச்சுங்க. ராஜகோபுரம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு அருகாமையிலேயே திருடர்கள் இருக்கலாம். நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீதும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேச வேண்டாம். குளிர்பான இதாங்க ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம். ஃபர்ஸ்ட் லிங்கம் இங்கே தான். இருந்து தான் நம்ம ஷார்ட் பண்ணுமே. நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ ஆனால் கொஞ்சம் பேர் தான் நடக்கிறாங்க. ஆனால் இன்னும் பொழுது போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. கால் வைக்கவே இடம் இருக்காது. எப்படியும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படியும் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டோம். பாருங்க, சரியான வெயில். காலை வைக்கவே முடியல. பொடி செமையாக சுட்டு வருது. இவன் இந்த பொடியில் நடக்கணுங்கிறான். கால் ஏற்கனவே நொண்டி கால் புண்ணாக இருக்குது பாருங்க. இதில் வந்து நடக்கணும்னு சொல்கிறான். எப்படி நடந்து போக முடியும்? அதனால தான் சரி ஓகே வெயில் தாழ்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல உக்காண்டோம். அந்த பானிபூரி கடையிலேருந்து நாங்கள் மதியம் சாப்பிடவே இல்லை. அதில் மட்டும் ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு இந்த இடத்துல டேராக போட்டாச்சு. கொஞ்சம் வெயில் தாழ்ந்து, ஏன்னா எதிர் வெயிலாக அடிக்குது. இப்படி போகும்போது அடித்தா கூட தெரிஞ்சு கொள்ளாது. எதிர் வெயிலாக அடிக்கிறதுக்கு அதுக்கும் என்ன பண்ணுதுன்னா உடம்பும் சுடுது, காலும் சுடுது. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. எப்பயுமே ஒரு 5 மணிக்கு மேலே நடந்து வந்தால் தான் நமக்கு வெயில் இல்லாமல் இருக்கும். எப்பயுமே நாங்கள் அந்த டைமில் தான் வருவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரமாக வந்ததே இல்லை. சபரி, இவ்வளோ நேரமாக இதானே ஃபஸ்ட் டைம் நம்ம வந்தது. இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம். எப்பயுமே தம்பியும் கூட்டிகிட்டு வந்துடுவோம் கூடவே. ஆனால் இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் பஸ் ஏறுற மாதிரி பார்த்துக்கணும். 11 மணிக்கு கிளம்பக்கூடாது போல். பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. இப்போ தான் மதிய சாப்பாடே சாப்பிட்றோம். நாங்கள் சாப்பிடவே இல்லை, இறங்கிட்டு சாப்பிடவே இல்லை. இப்போ தான் இங்கே சாப்பாடு கிடச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இனிமேல் வந்து நடந்து போகணும். வெயில் தான் என்ன மணி 5:30 ஆகிடுச்சு. இன்னமும் வந்து வெயில் குறையவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்து போகணும். தம்பி உட்காந்துருக்கான். பிரகாஷ் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதான் வந்து சார் வரல. சார் வர போகிறதுக்குள்ளே எங்கேயாவது உடனே நான் வீடியோ எடுக்க வேண்டாம். வீடியோக்குள்ளே நான் வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் காதுலலாம் விடாது. நான் இது வாய்ஸ் தான் கொடுக்கணும்.
ஆயிடுச்சுங்க. நடைப்பயணம் போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மழை. எல்லாமே ரெயின் கோட் வாங்கி வாங்கி போட்டுட்டு வராங்க. தெரியுதா? நிறைய பேர் எல்லாமே ரெயின் கோட் தான். நான் போடலை, லைட்டாக தான் வந்துச்சுன்னு நடந்தோம். ஆனால் வந்து இப்போது திரும்ப நிறைய தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நடக்கும். மழை அதிகமாக வருது. வாடா, நீ என் கூட உள்ள வாடா. இதான் பண்ணாதன்ற வீடியோ போயிட்டு இருக்கு. எனக்கே சொல்லுது. நீ போட்டுக்கோ, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன். நீ பேக் வச்சிருக்கல, நீ ஃபுல்லாக போட்டுக்கோ, நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன். அவன் கூட வரமாட்டான். சரி, ஓகே. நல்லபடியாக கிரிவலம் சுற்றி முடிச்சிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 8 மாதம் கழித்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் கிரிவலம் சுற்ற போயிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சாமியை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ராமேஸ்வரம் சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க வந்து எங்கள் வீடியோலாம் பார்ப்பாங்களாம். ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா, நல்லாயிருக்கு, உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு நல்ல உறவுகளெல்லாம் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.